ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான் பார்க்க போறோம். முகலாய் சிக்கன் லபப்தார். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுல தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் தயிர். நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் மேரினேட் பண்ணிடணும். இப்போ நம்ம ஆனியன் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி, 2 ஆனியன் பெருசாக நறுக்குனது, 3 பச்சை மிளகா, இன்னும் காரம் வேணும்னா உடனே கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி போட்டிருக்கேன், ஒரு 8 பல்லு பூண்டு. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணிலாம் கொதிச்சிருச்சு, ஆனியன்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை தான் நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்ண போறோம். ஸோ இதை வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் மிளகு, இது நல்லா ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போற வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன்ல காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கோம், அதனால அவ்வளோ காரம் அடிக்காது. ஸோ இன்னும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் கரம் மசாலா,
நான் 2 தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பட்டர் சிக்கன் மாதிரியே தான் இருக்கும், ஆனா அதை விட இது ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. இப்போ இதை 5 நிமிஷம் மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல வேக வச்சுக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி மூடி 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல. நான் ஒன்றும் எந்த தண்ணியும் சேர்க்கல, இது சிக்கன்ல உள்ள தண்ணியே இவ்வளோ வந்திருக்கு. நம்ம ஆனியன் பேஸ்ட் செய்யறதுக்கு வேக வச்ச தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதும், இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 15 நிமிஷம் வேக விட்டுக்கணும். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் கிரீம் இல்லைன்னா ஒரு 5 முந்திரியை கொஞ்ச நேரம் ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வேக விட்டுக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் கிரேவி தேவைப்பட்டனால இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிறேன். நீங்க இன்னும் கூட வத்த விட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அருமையான முகலாய் சிக்கன் லபாப்தார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.